ஒரு மாலை நேரம். சரியாக 5 மணி இருக்கும். நான் நின்ற ஊர் அல்லி மூலை பிரதான வீதியினூடாக மெதுவாக சென்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு 20 முதல் 30 வரை குரங்குகள் கூட்டமாக அந்த பிரதான வீதியை கடந்து வயலுக்குள் சென்று கொண்டிருந்தன. அந்த குரங்குகள் என்னை கண்டதும் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்டன. உடனே அந்த குரங்குகளின் தலைவன் பதட்டப்படாமல், அவசரப்படாமல் அமைதியாக வயலின் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். பிறகு மற்ற எல்லா குரங்குகளையும் கைகளால் சைகை செய்து கூப்பிட்டான். அதை பார்த்தவுடன் எல்லா குரங்குகளும் ஏதோ ஆபத்து நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து ஒற்றுமையாக அவன் அருகில் வந்து சேர்ந்தன. வயலின் கதிர்களுக்கு இடையில் இருந்த ஒரு சிறிய வரம்பு பாதையை காட்டி அந்த வழியிலே எல்லா குரங்குகளையும் போகுமாறு சொன்னான். அவன் கண்களில் ஒரு ஆழமான சிந்தனை தெரிந்தது. ஒவ்வொரு குரங்கையும் பாதுகாப்பாக வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு தலைவனின் பொறுப்பு தெளிவாக இருந்தது. அவன் அருகில் ஒரு குட்டி குரங்கும் பாதுகாப்பாக இருந்தது. அதன் தாய் வந்ததும் அந்த குட்டி குரங்கு ஓடி சென்று தாயின் வயிற்றை கட்டிப்பிடித்தது. அந்த குட்டியை பாதுகாப்பாக தாயிடம் ஒப்படைத்த அந்த பொறுப்புள்ள தலைவன் குரங்கு மறுபக்கம் சென்று மற்ற குரங்குகளின் நிலைமையை அமைதியாக கவனிக்கத் தொடங்கியது. குரங்குகள் எல்லாம் அவன் காட்டிய அந்த ஒத்தையடி பாதையில் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கின. பல நேரங்களில் விலங்குகள் கூட மனிதர்களை விட மிகவும் புத்திசாலித்தனமாகவும் தங்கள் தலைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதையும் நாம் பார்க்கிறோம்.